ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியும் மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பசங்க கிட்ட, நம்முடைய உறவினர்கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறிட்டோம். இனி வர்ற காலங்களில் அந்த தவறை நாம திருத்திக்கணும். முதல்ல நம்ம வீட்டு பசங்களை அரசியல் படுத்தணும். கலைஞருடைய திட்டங்களை, நம்ம கொண்டு வந்த சாதனைகளை, இப்ப இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை எல்லாம் தினமும் நம்ம வீட்டில் நாம பேசணும். இன்னைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2021 நம்ம தலைவர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும்போது முதல் நாள் கையெழுத்து போட்டார். என்னென்ன திட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம்? மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டார். முதல் நாளே கொண்டு வந்தார். அப்ப இருந்த நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும்? நிதி நிலைமை மோசம். கொரோனா 2வது நாள் லாக்டவுன். முதல் நாளே கையெழுத்து போட்டார். மகளிர் விடியல் பயண திட்டம் கொண்டு வந்தாரு. கொரோனா நிவாரண நிதியா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாய் கொடுத்தார் நம்முடைய தலைவர். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. பெட்ரோல் விலைய 2 ரூபாய் குறைச்சோம். இதெல்லாம் பண்ணது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஆனா இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? நாம இந்த தேர்தலில் சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். நம்மளை விட ஒரு 16 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க எப்படி ஆட்சி அமைஞ்சாங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடந்ததுங்கிறதுலாம் நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. 4ஆம் தேதி இரவு நம்முடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கிளம்பி சென்னைக்கு வரத்துக்கு, தலைவரை பார்க்கறதுக்கு பஸ்ல டிக்கெட்டு, ட்ரெயின்ல டிக்கெட்டு, பிளைட்ல டிக்கெட்டு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலான்னு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற இயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் ஒரு தொண்டன் தலைமை மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், கூவத்தூர் மாதிரி ஒரு ரிசார்ட் பாலிடிக்ஸ் நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பண்ணாது. முக்கியமா தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி, நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று, தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டாங்க. 5 எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு, தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன, முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோன்னு ஆசை யார விட்டுச்சு? முதல்ல எங்க போனாலும், இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம். சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு.
இப்ப அமைச்சரவையிலையும் இடம்பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னவன் தான் இந்த எதிர்க்கட்சி தலைவர். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்படி நம்முடைய தலைவருடைய உழைப்பால வெற்றி பெற்று அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் விடுறேன்.